வாழ்க வளமுடன். இன்னையிலேருந்து 45 டேஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தான் நான் நடத்த போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் நடத்தியிருக்கலாம், பட் இன்னையிலேருந்து நான் பேசிக்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கன்டினியூஸாக இந்த வீடியோஸ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 45 டேஸ்க்கு அப்புறம் நீங்களும் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசிடலாம். இந்த 45 டேஸ் கிளாஸ் வந்து முற்றிலும் ஃப்ரீ. இது எந்த விதமான காசுக்காகவும் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் லைக்ஸ் பண்ணுறீங்க. எனக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்லேயும் சொல்கிறீங்க. உங்களால் தான் நான் நிறைய டெவலப் பண்ணியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் என்னோடய மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோ கீழேயும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்னால நான் என்னை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்க முடியுமோ, என்னை எந்த அளவுக்கு மேம்படுத்திக்க முடியுமோ அதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு வீடியோ விட இன்னும் அடுத்த வீடியோ வந்து பெட்டராக கொடுக்கணும், மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரக்கூடாது, ஏதாவது கம்மி. ஏன்னா ஃப்ளோவில் போகும்போது நானே ஏதாவது உளறியிருப்பேன், ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அப்படி சொல்லும்போது தான் அடுத்த டைம் நம்ம வீடியோ போடும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. டிஜிட்டல் போர்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. பட் அந்த அளவுக்கான எக்கனாமிக்கல் லெவலில் நான் இல்லை. பட் மேபி ஃப்யூச்சரில் நான் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போது 45 டேஸில் இன்றைக்கி ஃபஸ்ட் டேக்கான கிளாஸ். சிம்பிளாக நீங்கள் எப்படி வேர்டு சிம்பிளாக ஒரு சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் 1. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 1ல் சிம்பிளாக எப்படி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பட் ஒரு சென்டென்ஸை நீங்கள் மேக் பண்ணணும்னா அதுக்கு என்ன தேவை? சப்ஜெக்ட் கண்டிப்பாக தேவை. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது? டோட்டலாக 7 சப்ஜெக்ட் இருக்குது. அது என்னென்ன? ஐ, ஓகே, ஐ, பி, யூ, they, he, she, it. இந்த 7 சப்ஜெக்ட் கண்டிப்பா தேவை. ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ இந்த சப்ஜெக்ட் ஐ, ஐனா என்ன? நான். ஐனா நான். இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் எதுக்காக இதை தமிழில் எழுதுறேன் அப்படின்னா, நீங்கள் அடுத்து உங்களுக்கு சென்டென்ஸை மேக் பண்ணும்போது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ, நான். பி, நாங்கள். யூ, நீங்கள், இல்லை நீ அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள். தே, அவர்கள். he, அவன். she, அவள். it, அது, இல்ல அவை. இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இந்த 7 சப்ஜெக்ட் தான் நம்ம மெயினா வச்சு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுவோம். ஹீக்கு பதிலாக பேர் கொடுக்கலாம், ஷீக்கு பதிலாக பேர் கொடுக்கலாம். இட்டுங்கிறதுக்கு பதிலாக ஏதாவது பிளேஸோ இல்லை அனிமல்ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து பேசிக் வந்து இதுதான் பேசிக். சப்ஜெக்ட்னா 7 சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் எவ்வளோ முக்கியமோ அது சென்டென்ஸை மேக் பண்ணும்போது ஆப்ஜெக்டும் முக்கியம். ஆப்ஜெக்ட் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்னா என்ன? நம்ம சப்ஜெக்ட்ல பார்த்தோம் இல்லையா? அதே சப்ஜெக்ட் தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, லாஸ்டா வரும்போது அந்த சென்டென்ஸ்ல கடைசியா வரும்போது இல்லை நம்ம மிடில் ஆஃப் த சென்டென்ஸ்லயும் வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்றோம். இப்போ ஐனா மீ. நம்ம லாஸ்டா எழுதும்போது ஐன்னு நம்ம பினிஷ் பண்ண மாட்டோம். ஓகே, லாஸ்டா வந்து எந்த சென்டென்ஸ்லுமே ஐன்னு சொல்லி பினிஷ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக தான் என்ன செய்யறோம் அப்படின்னா மீ அப்படின்னு போடுறோம். இப்போ வி, அஸ். யூக்கு அதே தான் வரும். யூ. தே, them. he, him. she, her. it. ஓகே, அது 7 சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த 7 சப்ஜெக்டை ஆப்ஜெக்டா கொண்டு வரும்போது இந்த மாதிரி வரும். இதுல வந்து யூவும் இட்டு மட்டும் மாறாது. ஓகேங்களா? யூவும் இட்டு மட்டும் என்னது சப்ஜெக்ட்ல எப்படி வருதோ அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட்லயும் இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? மீனால என்னது? நான் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா நீங்க மீன் சொல்லும் போது நான் அப்படின்னு சொல்லி
சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்ண மாட்டீங்க. ஐயத்தான் குறிக்குது. அப்ப ஐங்கும் போது நான் அப்படின்னு வரணும். பட் அது ஆப்ஜெக்டா வரும்போது என்னுடைய, எனக்காக அந்த மாதிரி மாறும். முன்னாடி உள்ள ப்ரிபோசிஷன் பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் மாறும். ஓகேங்களா? எனக்காக, என்னுடைய, என்னால இந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்ப டு மீ அப்படின்னு சொல்லும்போது என்னால, எனக்கு. ஓகே, டு மீ அப்படிங்கும்போது எனக்கு, ஃபார் மீ எனக்காக, வித் மீ என்னுடன். இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற ப்ரிபோசிஷனை பொறுத்து ஆப்ஜெக்டோட மீனிங்ஸ் மாறும். ஓகேங்களா? அப்போ மொத்தத்துல என்னது? எனக்காக இல்ல என்னுடைய, எனக்கு. ஓகே, மொத்தத்துல மீ அப்படின்னா எனக்கு. அடுத்து அஸ். அஸ்னா என்னது? வீணா நாங்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அஸ்னா எங்களுக்கு, எங்களுக்காக, எங்களால், எங்களுடன் இந்த மாதிரி. ஓகேங்களா? எங்களுக்கு. இது ஒரு ஃபார்மேஷனுக்காக தான் உங்களுக்கு நான் க்ளூ வச்சு சொல்றேன். ஓகேங்களா? நீங்க அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரிபோசிஷனை பொறுத்து இந்த இதோட இது மாறும். எனக்காக, என்னால, என்னுடைய, என்னால், எனக்காக, என்னுடைய, என்னால, இந்த மாதிரி நீங்க உங்க அந்த முன்னாடி உள்ள ப்ரிபோசிஷனை பொறுத்து அது மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூ, நீங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு, எங்களுக்கு, உங்களுக்கு. உங்களுக்கு. இந்த இக்கு வருது இல்லையா? எனக்கு தமிழ்ல ரொம்ப பிடிச்ச வார்த்தை இக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் 80ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன். 80s 70ஸ்க்கு முன்னாடி எல்லாம் இக்கு வந்து இந்த மாதிரி எழுதுவாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எழுதுறது. இந்த எழுத்து, இந்த லை, இந்த ரா, இதெல்லாம் இப்படி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல அழகான வார்த்தைகள் எல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். பட் இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே, அடுத்து தெம் அப்படின்னா அவர்களுக்கு. ஓகே, என்னது? அவர்கள். தெம் வந்து என்னது? தெம்மோட சப்ஜெக்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா என்னது? தே வந்து அவர்கள், தெம் வந்து அவர்களுக்கு. அவர்களுக்கு. ஹிம்னு வந்து அவனுக்கு. அவனுக்கு. அவளுக்கு. ஹர் வந்து அவளுக்கு. இட் அவைக்கு இல்ல அதுக்கு, அந்த மாதிரி எழுதலாம். அதுக்கு. ஓகேங்களா? இப்போ இதுதான் என்னது? பேசிக் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ். சென்டென்ஸை மேக் பண்றீங்க அப்படின்னா அதோட மெயின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். என்னது? இதுதான் ஒரு பேசிக் ஃபார்ம். இப்போ நம்ம அதுல என்ன பார்த்தாச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் பார்த்தாச்சு. ஓகே, 7 சப்ஜெக்ட் பார்த்தாச்சு. அந்த 7 சப்ஜெக்ட்கான ஆப்ஜெக்டும் பார்த்தாச்சு. இப்போ வெர்ப், இதை வச்சு தான் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போறோம். வெர்ப்னா உங்களுக்கு நிறைய ஃபார்ம் இருக்கு. நான் போன வீடியோல எல்லாம் சொல்லியிருக்கிறேன். வெர்ப்னா நிறைய ஃபார்ம் இருக்கு. என்னது? பாஸ்ட்ல இருக்கு, ப்ரெசென்ட் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும், ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் வரும், அப்புறம் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து அந்த வெர்ப்புக்கு ஏற்ற மாதிரி, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வெர்ப்பை நீங்க மாத்தி எழுதிக்கணும். சரியா? இப்போ வந்து சிம்பிளா பார்க்கலாம். இப்போ ஐ டீச் யூ. இப்போ மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மீனிங்ஃபுல் தான். ஏன் அப்படின்னா ஐ டீச் யூ, நான் உங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஐ டீச் யூ. இப்போ இது பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கு, நான் உங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்போ டீச் வெர்ப் வந்துருச்சு, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. இதே நீங்க மாத்தி எழுதும் போது டீச்டு, ஐ டீச்டு யூ, நான் உங்களுக்கு பாடம் நடத்தினேன். அப்ப அது முடிஞ்சிருச்சு, நான் உங்களுக்கு பாடம் நடத்தினேன் அப்படின்னு சொல்றது. அதுவே ஐ வில் டீச் யூ அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் டீச் யூ அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு பாடம் நடத்துவேன். ஓகே, இனிமே தான் நடத்த போறேன். ஸோ நான் உங்களுக்கு பாடம் நடத்துவேன். இதுதான் ஃபார்மேஷன். அவ்வளவுதான், சிம்பிள் தான். ஐ டீச் யூ, ஐ டீச்டு யூ, ஐ வில் டீச் யூ.
அவ்வளவுதான். இதோட காலங்கள் வந்து என்ன செய்யுது, மாறுது. இது பிரசண்டா மாறுது, பாஸ்டா மாறுது, ஃபியூச்சரா மாறுது. சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு சென்டென்ஸை. இப்போ இந்த சப்ஜெக்ட்ல நமக்கு ஐ வந்துருச்சா, நம்ம யூஸ் பண்ற ஐ வந்துருச்சு, யூவும் வந்துருச்சு. ஓகே, இப்போ இதே மாதிரி இதுல நம்ம சப்ஜெக்ட்ல கொடுத்துருக்கதையும் ஆப்ஜெக்ட்ல கொடுத்துருக்கதையும் வச்சுதான் இன்னைக்கு நம்ம சென்டென்ஸ் வெர்பை போட்டு நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போறோம். நாங்கள் அவர்களுடன் செல்கிறோம். ஓகே, நாங்கள் அவர்களுடன் செல்கிறோம். அப்போ இது வந்து பிரசன்ட்ல இருக்கு. ஓகே, நாங்கள் அவர்களுடன் செல்கிறோம். அவர்களுடன் ஏன்னா வித்து வந்திருக்கு, அதனால அவர்களுடன். ஓகே, நாங்கள் அவர்களுடன் செல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இதையே நீங்க பாஸ்டா மாத்தும் போது we went, கோக்கு பதிலா went. we went with them. நாங்கள் அவர்களுடன் சென்றோம். ஓகே, நாங்கள் அவர்களுடன் சென்றோம். அதுவே நீங்க ஃபியூச்சரை மாத்தும் போது will go, அவ்வளவுதான். we will go. ஓகே, we will go with them. நாங்கள் அவர்களுடன் செல்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றது. he married. அவன் அவளை திருமணம் செய்தான். ஓகே, he என்னது, அவன் அவளை திருமணம் செய்தான். he married him. ஓகே, he married him. அவன் அவளை திருமணம் செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்றது. இதுவும் சிம்பிள் தான். ஓகே, இதுக்கு ப்ரிபோசிஷன் கிடையாது. என்னது, he married her. he married her. அவன் அவளை திருமணம் செய்தான். அதனால he married her அப்படின்னு சொல்லி சொன்னோம். சோ இங்க ஹீயும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு, ஹரும் யூஸ் பண்ணியாச்சு. சப்ஜெக்டும் வந்துருச்சு, ஆப்ஜெக்டும் வந்துருச்சு, வெர்பும் வந்துருச்சு. இதுதான் ஃபார்ம். she எப்படி எழுதுறது? ஓகே, she break up. ஓகே, she break up. she break up with him. ஓகே, she break up with him. அவள் அவனை, ஓகே, அவனுடன் இருந்த உறவை, ஓகே, அவனைனா அவனை கிடையாது, அவனுடன் இருந்த உறவை பிரேக்கப் பண்ணிட்டா, விலகி போயிட்டா. ஓகே, அவள் அவனுடன், அதனால வித் ஹிம் அப்படின்னு சொல்றோம். அவன் அவனுடன் இருந்த உறவை என்ன செஞ்சிட்டா, பிரேக்கப் பண்ணிக்கிட்டா. ஓகே, பிரேக்கப். சோ she break up with him. அவனுடன் இருந்த உறவை பிரேக்கப் பண்ணிக்கிட்டா. you helped me. ஓகே, இங்க எழுதிடலாம். இது கொஞ்சம் கிளம்சி ஆயிடும், நம்ம இங்க எழுதிடலாம். you helped me. முடிஞ்ச செயல், அதனால ஹெல்ப்டுன்னு சொல்றோம். you helped me, நீ எனக்கு உதவி செய்தாய் அப்படின்னு சொல்லி சொல்றது. you helped me அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்போ இங்க யூவும் யூஸ் பண்ணியாச்சு, நீயை வச்சு நம்ம சென்டென்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து பேலன்ஸ் இருக்குது. இட் வச்சு நம்ம இன்னும் ஒரு சென்டென்ஸ் கூட ஃபார்ம் பண்ணல, அதை பண்ணிடலாம். இட் made us happy. it made us happy. ஓகே, ஹாப்பிங்கிறது ஒரு ஃபீலிங்ஸ். அவை எங்களுக்கு என்னது, மகிழ்ச்சி கொடுத்தது. அவை என்னது, அவை எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது. மேட் அஸ் ஹாப்பி, மகிழ்ச்சி கொடுத்தது அப்படின்னு சொல்றதுக்கு இட் மேட் அஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இங்க இட்டும் யூஸ் பண்ணிட்டோம், அஸும் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, டோட்டலா இங்க இருக்க எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். டோட்டலா எல்லா சென்டென்ஸும் யூஸ் பண்ணிட்டோம். பட் ரிமைனிங் ஒன்னு இருக்கு, தே வச்சு நம்ம இன்னும் சென்டென்ஸ் பார்க்கல. இதுவும் சிம்பிள் தான். தே வேர். ஏன்னா இங்க வந்து தேனா அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன போடணும், ப்ளூரல் ஃபார்ம் தான் போடணும். தே வேர் அஃப்ரைட். அவங்க பயந்தாங்க. they were afraid, அவர்கள் பயந்தனர். ஓகே, அவங்க எதை பார்த்து பயந்தாங்க, of it, அதை பார்த்து பயந்தாங்க. ஏதோ ஒன்ன பார்த்து பயந்துருக்காங்க, அதை. they were afraid of it, அதை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. சோ ஏதோ ஒன்ன பார்த்து பயந்துருக்காங்க, அதனால நாங்க இட்டு கொடுத்துருக்கோம். மனுஷங்களை பார்த்து பயப்பட போறது கிடையாது, ஹியூமன் பீயிங்ஸை பார்த்து பயப்பட போறது கிடையாது. சோ இங்க இட்டுங்கிறது வந்து 5 சென்ஸ் உள்ள அனிமலா இருக்கலாம். சோ அதனால நம்ம இட்டு போட்டிருக்கோம். they were afraid of it, அதை பார்த்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க,
பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. இன்னைக்கான வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா இது சிம்பிளா இருந்தது. ஒரு சப்ஜெக்டையும் ஒரு வேர்பு ஒரு ஆப்ஜெக்டை வச்சு எப்படி சென்டென்ஸை மேக் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால இந்த வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க பார்க்கறதோடு மட்டும் இல்லாம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சிம்பிள் வேர்ட்ஸ் தானே. டெய்லி வீட்டில் இருக்கிறீங்க இல்லை எங்கேயாவது தனியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்க சொல்லி ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ளூவன்சி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.